உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆரட்சனா அவர்களுடைய கட்சியினுடைய முறைப்பாடு உட்பட 32 கட்சிகளினுடைய முறைப்பாடுகள் 32 முறைப்பாடுகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்திருந்த நான் ஏற்கனவே முதல் பகிர்ந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு சில இடங்களில் கிட்டத்தட்ட 5 இடங்கள் 6 இடங்கள், அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாணங்களில் டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சி எங்கெங்கே பயணிக்கிறதோ அங்கங்கே எல்லாம் அவரோடு தோல் தொடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளூராட்சி சபை வேட்பாளர்களும் எப்படி பயணித்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா இதெல்லாமே தெரியாது. நாங்கள் ஒரு ஆதரவாளராக என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை சேரும். டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலும் சரி, இப்போ இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலும் சரி, எல்லாமே அவருக்கு இது அரசியலில் புதுசு. அவருடைய துறை இது இல்லை. அவருடைய துறை வைத்தியத்துறை. அதில் அவர் குடும்ப அரசியல்வாதி கிடையாது, அல்லது அரசியல்வாதிகளுடைய பின்புலம் கிடையாது, அல்லது யாருடைய அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்டும் கிடையாது. தன்னுடைய ஒரு விஷயத்துக்காக சாவகைச்சேரியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டம் இன்று பாராளுமன்றம் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வரை வந்திருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே இதில் அனுபவம் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் எப்படி அவற்றை எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் அவருக்கு இருந்திருக்கும். அது சம்பந்தமான அறிவு இருந்திருக்கு. நிச்சயமாக அதனை சரியான முறையில் அவர் அதனை எதிர்கொண்டிருப்பார். ஆனால் அவருக்கு இது முதல் தடவை என்பதனால மட்டுமன்றி ஒரு சில சூழ்ச்சிகள் காரணமாக இதை சரியான வகையில் அவர்களுக்கான தகவல்களை கொடுக்காதன் விளைவாக இன்று பார்த்தீங்கன்னா உள்ளூராட்சியினுடைய எல்லா சபைகளிலும் பங்கு பெற்ற முடியாத நிலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சி இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில பெரிய கட்சிகள் அவர்களுக்கு மட்டுமே இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது இந்த தேர்தல் சுற்று நிரூபம், அதனுடைய கொள்கைகள், அதில் என்னென்ன விவரங்கள் இருந்தால் தேர்தல் திணைக்களம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் திணைக்களங்கள் தங்களுக்குள்ளேயே பேசி தங்களுக்குள்ளேயே திட்டமிட்டு மற்ற சுயேட்சை குழுக்களுக்கோ அல்லது ஏனைய கட்சிகளுக்கோ தெரியாத பட்சத்தில் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். மேன்முறையீட்டு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாத்திலும் முறையீடு சென்று அதுக்கப்புறமாக அவர்கள் மீண்டும் தங்களுடைய இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். ஆனால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரே தீர்வை நீதிமன்றம் கொடுக்கின்ற பொழுது அவற்றை எல்லாமே தனக்கும் சாதகமாக இருக்கும் அப்படின்ற வகையில் அவரும் அதனை கடந்து சென்று அதுக்கப்புறம் மீண்டும் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தார். வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது அவற்றை நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கிறது. அது நாங்கள் நீதிமன்றத்தினுடைய அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கிறோம் சொன்னால் நீதிமன்றம் என்ன சொல்கிறோம் அதன்படிதான் நடக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீதிமன்றத்தினுடைய தீர்வை இறுதி தீர்வு அவர்கள் சொல்லியிருப்பதை காண வேண்டும். இனி எரி வருகின்ற 4 வருடங்களோ 5 வருடங்களுக்கு பின்னர் அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் டாக்டர் அர்ச்சனா தொடர்ச்சியாக பயணித்தால், அவருடைய கட்சி பயணித்தால் அவர்கள் மீண்டும் அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவார்கள். இனி வருகின்ற காலங்களில் நடைமுறை விஷயங்கள் தெரியும். இனி அவர்கள் தேர்தல் திணைக்களம் கேட்காவிட்டாலும் கேட்டாலும் எல்லாத்தினுடைய பிரதிகளையும் அதே மாதிரி போட்டோ காப்பிகளையும் சேர்த்து கொடுத்தால் நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வு பிரச்சனை இல்லாமல் முடியும் அப்படின்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்கிறது. சரி, இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வடமராட்சி பகுதி பருத்தித்துறை நகர சபை, அதே மாதிரி பூநகரி மல்லாவி, அதே மாதிரி எங்கெங்கே டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சிகள் கிழக்கு மாகாணங்கள் எங்கெங்கே கேட்கிறார்களோ அதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேட்கின்ற கட்சிகளில் அவர் முடிஞ்ச வரை அவரோடு சேர்ந்து பயணிக்கின்றவர்கள் எப்படி பயணித்தால் நிச்சயமாக இதில் வெற்றி நிச்சயம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நிறைய இடங்களுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால்
அவருக்கு வந்து அங்கே சரியான வகையில் வந்து யாருமே ஆதரவுகளோ அல்லது வந்து அவருக்கு பின்னாடி பயணிக்கக்கூடியவர்களோ யாருமே இருக்கவில்லை. எல்லா இடங்களிலுமே வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தான் பயணித்தார். அதனால வந்து அவர் வென்றது, அது மட்டும் அவருடைய கட்சியினுடைய வெற்றி எல்லாமே அதுக்கு முழு காரணமே டாக்டர் அர்ச்சுனா சாரும். இதுக்கு பின்னாடி ஒரு சில துரோகங்கள் இடம்பெற்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இப்போ எங்கெங்கே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகிறாரோ அங்கங்கே வந்து எல்லா இடமுமே அவரும் அவரோடு சார்ந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிற்கின்ற அத்தனை பேர் நீங்கள் போட்டி போடுங்க எல்லாருமே பரிந்துரைன்னு சொன்னால் முழு வீடுகளுக்கும் இறங்கி போங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாங்கள் இந்த கட்சியில் தான் கேட்டோம், கோப்பை பிரதேச சபையில் கேட்டோம், அல்லது வந்து யாழ்ப்பாண நகர சபையில் கேட்டோம், நாங்கள் எதுக்கு அங்கே போவானே எதுக்கு அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பான் அப்படின்றத விட்டுட்டு எல்லாருமாக சேர்ந்து ஒன்றாக முழு பேரும் பட்டாளமாக போய் உங்களுடைய பாதுகாப்புகளையும் கவனத்தில் கொண்டு உங்களோட வேலைகளையும் பார்த்துக்கொண்டு அதாவது ரொட்டேஷன்லையாவது முழு பேரும் பருத்துறை இறங்கி எந்த ஒரு வீடு ஒவ்வொரு வீடாக சேர்ந்து முழு பேரும் இப்போ பருத்துறைன்னு சொன்னால் இப்போ தென்மராட்சி பகுதியில் இருக்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் பருத்தித்துறையாளர்களோட சேர்ந்து ஒன்றாக போகிறோம். அதே மாதிரி மல்லாவி பூனாரியில் இருப்பவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வீடாக நம்ம கணக்காக ஒரு மாதத்துக்கு உள்ளதான் இருக்கிறது காலம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமாக வீடாக போய் சேர்ந்து நின்று ஒவ்வொரு வீடாக நீங்கள் வாக்கு சேகரிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கிடைக்கப்பெற்ற அத்தனை இடங்கள்லையும் வந்து வெற்றி நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவை அவர்களோடு சேர்ந்து பேசி கதைச்சு பொது இடங்களில் வந்து கூட்டங்களை போட்டு 10 பேரோ 15 பேரோ சேர்ந்தோ அல்லது எவ்வளவு பேர் அந்த தேர்தல் திணைக்களம் சொல்கிறதோ அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு எவ்வளவு கூட்டங்கள் போட்டு மக்களிடம் வந்து இந்த ஊழல்கள் சம்பந்தமாக, அது மட்டுமல்ல ஏழைகளினுடைய அரசியல் சம்பந்தமாக, மக்களுக்கு வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிடைக்கின்ற லாபங்கள் சம்பந்தமாக முடிஞ்சவரை மக்களுக்கு விழிப்புணர்வுகளை கொடுத்து எவ்வளவு அந்த மக்களை இந்த தேர்தலில் வாக்களிக்க பண்ணி டாக்டர் அர்ச்சுனாவோட கட்சியை வெல்ல பண்ண வேண்டும் அப்படின்றது எல்லாமே வந்து அங்கே இருப்பவர்களுடைய முயற்சியாக இருக்க வேண்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டாக்டர் வந்து முக்கியமாக எல்லா இடம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா மக்களுமே எதிர்பார்க்கிறார்கள். அது வேட்பாளர்களை விட டாக்டர் போய் சொல்கின்ற போது அதுக்குன்ற ஒரு மரியாதை இருக்குது. டாக்டர் வந்தால் நிச்சயமாக அதுக்கு வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால டாக்டர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிறார்கள். அதில் வந்து டாக்டர் இனி அவருடைய நேர காலங்களை பயன்படுத்தி அவர் போறாரா இல்லையோ மக்கள் அதாவது வந்து வேட்பாளர்கள் அனைவருமே வந்து இறங்கி வேலை செய்தால் நிச்சயமாக இதில் வெற்றி நிச்சயம். இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய தமிழரசு கட்சிகளில் வந்து இப்போ வந்து மக்களுக்கு இருக்கின்ற அத்தனை நம்பிக்கையும் குறைந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த 15 வருட காலங்களாக இவர்கள் எங்களை ஏமாற்றினார்கள், எங்களுக்கு இது நல்லது செய்யவில்லை அப்படி சொல்லுகின்ற விஷயங்கள், அதனால வந்து தங்களுடைய வாழ்க்கைகளை உயர்த்தினார்கள், மக்களுக்காக இதை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு வெறுப்புத்தன்மையில் மக்கள் இருக்கிறார்கள். அதனால டாக்டர் அர்ச்சுனாவை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போ இருக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகிற இன்று இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள்லாம் வந்து பாராளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறார். அதனால் டாக்டர் அர்ச்சுனா மீது அவ்வளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு கால கஷ்டமா அல்லது வந்து என்னென்னு சொல்வது சில இடங்களில் வந்து கேட்க முடியாமல் போய்விட்டால் சரி, தவறுகள் எல்லா இடமே நடக்கிறது வளமை, அவற்றையும் நிவர்த்தி செய்யணும் என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனா முடிஞ்சவரை அவரோட சேர்ந்து நின்று இந்த ஸ்ரீகடன் அண்ணாவோ அல்லது வந்து அவரோட சேர்ந்து பயணிக்கின்றவர்கள் எல்லாருமே முடிஞ்சவரை போராடினார்கள். ஆனால் அந்த முயற்சி வந்து பயனளிக்கவில்லை. பரவாயில்லை, எவ்வளவோ முயற்சி பண்ணி பயனளிக்காத பட்சத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல வந்து இப்போ டாக்டர் அர்ச்சுனா வந்து எங்கெங்கே கேட்கிறாரோ அதில் வந்து முழுசாக எல்லாருமே இறங்கி களமாட வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகங்கள் அவர் டாக்டர் அர்ச்சுனாவை பின்னாட பயணிக்கின்ற எங்களுடைய யூடியூப் சகோதரர்கள் எல்லாருமே வந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து முடிஞ்சவரை ஊடகங்கள் எல்லாருமே அவருடைய கொள்கைகள், அவர் எங்கெங்கே நின்று என்னென்ன பேசுகிறார் அவற்றை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனா பின்னால் இருக்கின்ற சின்ன யூடியூப் ஊடகம், ஏன்னா பெரிய யூடியூப் ஊடகங்களோ அல்லது பெரிய ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு வழங்கும் அப்படின்றது வந்து கேள்விக்குரியான விஷயம். ஆனால் சின்ன சகோதரர்கள் அல்லது இந்த சின்ன வலைவலி சகோதரர்கள் அவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு டாக்டர் அர்ச்சுனா பின்னால். அவர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இந்த கட்சி வெல்வதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இல்லை இன்னும் தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பழைய அரசியல், அது இந்த 15 வருட அரசியல் வாழ்க்கையில் ஒவ்வொருமே வந்து இந்த இன்றைய இளைஞர் சமுதாயம் சீரழிவதற்கான காரணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழர்களுடைய பிரதேசங்களில் தமிழர்களுடைய பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் சீரழிவதற்கு காரணம் வந்து இந்த அரசியல்வாதிகள் அப்படின்றது வந்து மக்களுடைய ஒரு எண்ண ஓட்டமாக இருக்கிறது. இவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து அவர் வெற்றி பெற வேணும். அவர் வெற்றி பெற்று 5 சபையோ 10 சபையோ கிடைக்கிற சபைகளில் வந்து அவர்
சாதிச்சு காட்டினால் அதை செய்து காட்டினால் அதுக்கப்புறம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அடுத்த மாகாண சபை தேர்தலில் வந்து போட்டி போடலாம். நிச்சயமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிடைக்கா பட்சத்தில் மாகாண சபை தேர்தலில் கிடைக்கிறவங்க நிச்சயமாக எல்லாமே வந்து மக்களுக்கான நல்ல விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது. கிடைத்த இடங்களில் அங்கே இருக்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் அது நான் ஏற்கனவே சொன்னது போல சாவகச்சேரின்னு சொன்னால் சாவகச்சேரி இருக்கிற அத்தனை வேட்பாளர்கள், கோப்பால இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாருமா சேர்ந்து போய் பருத்தித்துறையில் முழு வீடும் பிரச்சாரம் செய்யுங்கள். அதே மாதிரி எங்களோட வன்னி பிரதேசமாக இருக்கிற பூனகரியோ அல்லது வந்து மல்லாவியோ அங்கங்கே எங்கெங்கே கிடைச்சதோ அத்தனை பிரதேசங்களும் வந்து எல்லாருமா ஒரு நாளோ 2 நாளோ போய் முடிஞ்ச வரை தேர்தல் நெருங்குகின்ற காலங்களில் வந்து முடிஞ்ச வரை பிரச்சாரம் ஒவ்வொரு வீடாக இறங்கி வேலை செஞ்சு நீங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது நீங்கள் பெறுகின்ற வெற்றி டாக்டர் அர்ச்சனாவுடைய வெற்றி, டாக்டர் அர்ச்சனாவுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி அப்படி நினைச்சு நீங்கள் போராடி எல்லாருமே வந்து வாக்கு சேகரிச்சிங்கன்னு சொன்னால் வெற்றி நிச்சயம். முடிஞ்ச வரை முயற்சி பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச முயற்சியை நாங்கள் இங்கேருந்து பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே டாக்டர் அர்ச்சனா கூப்பிட்டு அவரை பேச வைக்க முடியுமோ அங்கங்கே எல்லாம் கூட்டி கொண்டு போய் டாக்டர் அர்ச்சனா அவர்களை பேச வையுங்கள். மக்கள் முன்னே வந்து அவரை கொண்டே பேச வச்சிங்க சொன்னால் நிச்சயமாக மக்கள் அந்த யாராக இருந்தாலுமே எதிர்பார்க்கறது வந்து டாக்டர் வரலையா, அர்ச்சனா வரலையா, டாக்டர் அர்ச்சனா வரலையா அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் டாக்டர் அர்ச்சனா போய் அந்தந்த இடங்களில் அவரும் பேசி தன்னுடைய கருத்துக்களை வைப்பது மட்டும் இல்லாமல் மக்களோடு அவரும் பேசுகின்ற பொழுது வாக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்றத வந்து இந்த வழியில் சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.